गणपति भगवाने गणपति भगवाने गणपति भगवाने नमामि गणपति भगवान செய்கிற பூஜையை எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி தன் கண்ணை மூடி ஒரு துளி கண்ணீர் விட்டாலே கண்ணை திறந்து பார்க்கும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். நம் மனம் நிறைய தூய்மை இல்லாமல் துன்பத்தையும் வைத்து கொண்டு அழுக்கு நிறைஞ்ச மனதோடு ஒரு கோவிலில் வைத்து அம்மா அம்மா என்று 1000 முறை நாம் விழுந்தாலும் அடுத்து ஏறெடுத்து பார்க்காது. அது கல் சிலைதான் அப்படி என்று நினைத்து கண்ணை மூடிக்கொண்டு காதில் வாங்கலை என்று கேலியாக பேசுவரை கண்ணை திறந்து பார்ப்பாள் அவள். அதே நேரம் காதில் வாங்கவே இல்லை என்று கவனம் சிந்தனை போற ஒரு மனிதனை கண்டு அடா முட்டா நான் காதில் வாங்கி கொண்டுதான்டா இருக்கிறேன், உன் கருமா உன் ஆட்டி படித்த நான் என்னடா செய்வேன் என்று சொல்வாள் தாய். அதனால் நம்மளை பிடித்த கருமா தீரும் வரைக்கும் நாம் கடன்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள். அதனால் கோவிலில் நாம் செய்யக்கூடிய சேவை சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி இது என் கடமை என்று உணர்ந்து செய்வதற்கு உறக்கம் இருக்காது, பசி இருக்காது, உறவுகள் இருக்காது, உற்ற உணவு இல்லைனாலும் உடுத்த உடை இல்லைனாலும் மன நிறைவான நிம்மதி நிறைஞ்சி இருக்கக்கூடியது கோவில். இந்த கோவில் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எடுத்து வைக்கும் முன்னடியிலேயே ஒரு கணம் யோசிக்கணும். இறப்பதும் பிறப்பதும் மனிதனுக்கு ஒரு முறை அல்ல. பிறந்தால் ஒரு நாள் இறந்தாகணும், இறந்தால் ஒரு நாள் பிறந்தாகணும். இதுதான் மனித வாழ்க்கை. நாம் எவ்வளவு வைத்திருந்தாலும் தன் கூட வருவது இல்லை. நமக்கு இல்லாது இருந்தாலும் நல்ல பேரை சம்பாதிக்கணும், அது காலம் கடந்து ஓடும். தீமையை சம்பாதிக்கணும், ஒரு நொடியில் சம்பாதிக்க முடியும். எதுக்காக உழைக்கிறோம், நாம் எதுக்காக உறங்குறோம் என்று நினைத்து பார். தன்னை நம்பியவரை காக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம். நாம் பெற்ற குழந்தைகளை காக்க வேண்டும் என்றுக்காக உழைக்கிறோம். தன் மனைவியை நல்லா காப்பாற்ற வேண்டும் என்றுக்காக உழைக்கிறோம். உழைக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனுக்காக இல்லை, அவன் குடும்பத்துக்காக, அவனுடைய பெற்ற பிள்ளைங்களுக்காக, அவனை பெற்றோருக்காக உழைக்கிறார்கள். அப்படி உழைக்கிற ஒவ்வொன்றும் உழைத்து அவன் எந்த ஒரு நிறைவும் பெறாமல் இருக்கிறான் என்ற அந்த நிறைவு அவன் கிடைக்கலை. ஏன்னா எல்லாருமே மாயிலை சிலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மாயை என்ற ஒரு உலகம் உருவாகக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தனக்காக வாழவில்லை என்றாலும் பிறருக்காக வாழணும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் ஓடி எந்த பலனும் நாம் அடைஞ்சதே இல்லை. அவனுடைய ஆன்மாக்கு எந்த நிம்மதியும் இல்லை. நிறைவேற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம். நாம் வாழ்கின்றோம் என்ற காலத்தில் நாம் செல்ல முடியாத பாதையெல்லாம் எல்லாருமே செல்லுவார் என்று நினைத்தால் முடியவே முடியாது. உன்னே போகும் பாதையில் பிறர் வர முடியாது. அப்படிதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நாம் எடுக்கிற ஸ்டெப்பில் தோல்விடா அப்படின்னு நினைச்சாய் நிச்சயமாக கிடையாது. நாம் எடுக்கிற ஸ்டெப்பில் தோல்வி என்று நினைத்தால் தான் தோல்வி. ஜெயிச்சிடுவோம் என்றால் அது கண்டிப்பாக ஜெயிப்போம். என்றுமே மனிதன் பிறந்த போது கோடிக்கணக்கில் சொத்தும் சொந்தங்களும் வந்ததே இல்லை. அவன் வளர்ந்து ஆளாகி உருவாக்கி அவன் ஒரு கூட்டுக்குள்ள மாட்டுகிறான். என்னுடைய உறவுகள், என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சித்தி சித்தப்பா இப்படின்னு அவன் ஒரு கூட்டுக்குள்ள மாட்டிக்கிறான். அப்படி மாட்டிக்கும் போது அதிலிருந்து